அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது யார் ரொம்ப அன்னோன்யமாக இருப்பாங்க, செட் ஆவாங்க, எந்த ராசி எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க, செட் ஆவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க செட் ஆகாத ராசி அப்படின்னா ரிஷபம், கடகம், விருச்சிகம் சொல்கிறீங்க, 6, 8, 12 சஷ்டாஷ்டகத்தில் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சார், இப்போ இந்த மாதிரி இப்போ திருமணம் பண்ணணுன்னாலோ இல்லை பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும், இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே நல்லா செட் ஆகுறது எந்த மாதிரியான ராசி நட்சத்திரம் செட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இது மேரேஜுக்கு மட்டும் கிடையாது, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அதில் ஒருத்தர்னா 3 பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது ஏன்னே தெரியாது. அதே மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலன்னாலும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் தப்பே பண்ணாலும் அதில் போய் என்ன இருக்குது, அவனுக்கு ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ அது வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு சில நட்சத்திரங்கள் அவங்களோட ஃப்ரீக்குவன்சியும் உங்களோட ஃப்ரீக்குவன்சியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இதில் பார்த்திங்கன்னா பொருந்தாதது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா ரிஷபம், கடகம், விருச்சிகம் ஓரளவுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். இதே வீட்டில் அம்மா பையன் அந்த மாதிரி இருந்தாங்க, மாற்றி மாற்றி இருக்கிறாங்க, 6, 8, 12 இருக்காங்கன்னா அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்பா அம்மானா ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது, விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் மேக்ஸிமம் வெளியில் அப்படி இருக்காது. ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் எப்பயுமே அந்த 3 நட்சத்திரம் வரும். இப்போ நீங்கள் தனுசில் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மூல நட்சத்திரம் கேதுவோடது இன்னொரு 2 நட்சத்திரம் இருக்கும், ஓகேங்களா? அது அஸ்வினி, மகம், 3வது தான் மூலம், ஓகேங்களா? அதே மாதிரி பரணிது சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்னா அதில் இன்னொரு 2 நட்சத்திரம் இருக்கும் சுக்கிரனோடதில், ஓகேங்களா? அதாவது பூராடம் நீங்கள் அப்படின்னா பரணி, பூரம், பூராடம் இந்த 3மே சுக்கிரனோடது. பூராடம் தான் தனுசில் வரும், மற்ற 2ம் மேஷத்துலேயும் பார்த்திங்கன்னா சிம்மத்துலேயும் வரும். அதே மாதிரி உத்திராடம் மட்டும்தான் சூரியனோடது, உத்திராடம் தனுசில் வரும். அதே மாதிரி கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3மே சூரியனோடது வரும், இன்னொரு 2 நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேம் நட்சத்திரம், இப்போ நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று ஆகாது, ஓகேங்களா? இது பெருசாக செட் ஆகாது. அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த 3ம் பார்த்திங்கன்னா போர் அடிக்கும் மீன்ஸ் என்னென்னா உங்களை மாதிரியே இருப்பாங்க. அவங்களும் அந்த கேரக்டரும் உங்கள் கேரக்டரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் டீப்பாக பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான கேரக்டராக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய ஈர்ப்பு இருக்காது. திருமண விஷயம் அதெல்லாம் பெருசாக அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது. ஏதோ ஓடுது, நானும் சண்டையும் இல்லை நல்லாவும் போல் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் ஓடும். அதே மாதிரி உத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3ம் ஒன்றுக்கு ஒன்று ஆகாது. ஏன்னா 3மே ஈகோ கிளாஷ் ஆகும், நான் பெரியாள் நீ பெரியாள்ன்ற மாதிரியே தான் ஓடும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் தனுசில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னன்றது கவனிங்க, ஓகேங்களா? அது கவனிச்சிங்கன்னா அந்த ராசி யாரோ அது நல்லா செட் ஆகும், ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான சூட்சமும். இப்போ நீங்கள் இப்படி அப்படி புரியலன்னா உங்களுக்கு இப்படியும் சொல்லலாம். அதாவது தனுசு லக்னக்காரங்க எல்லாருமே தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆவாங்க, இப்படி சொல்லலாம், ஓகேங்களா? அது இப்போ தனுசு இப்போ நீங்கள் தனுசு லக்னம் கிடையாது, தனுசு ராசி தான். தனுசு லக்னத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் தனுசு ராசி மட்டும்தான். அப்படின்னும்போது இப்போ இந்த தனுசு லக்னக்காரங்க உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க. அதாவது ஒருத்தருடைய ராசி
இன்னொருத்தரோட லக்னமாக வரும்போதோ, ஒருத்தருடைய லக்னம் இன்னொருத்தரோட ராசியாக வரும்போதோ, அது வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க. அது திருமணத்துலேயும் சரி, பிஸ்னஸ் விஷயத்துலையும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, எப்போவுமே வந்து உங்களை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. நல்லா தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான காலகட்டத்துலேயும் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு புரியும். அதாவது உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ராசி நட்சத்திரமாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்கன்னா, தனுசு லக்னக்காரங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் நம்பலாம், தாராளமாக நம்பலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும். தனுசு ராசி, ஆனால் லக்னம் வந்து வேறு ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னம் தனுசு ராசி அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்ல தோதாக இருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? இது நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? இதே நீங்கள் சிம்ம லக்னம் தனுசு ராசி அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்க வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது அதை பிரிக்கவே முடியாது. பிரிஞ்சாலும் சும்மா என்னென்ட்டு லைட்டாக சண்டை போட்ட மாதிரி போட்டு உடனே வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி தான் வந்து அமையுமே தவிர ரொம்ப பெரிய பிரிவுகள்லாம் வரவே வராது. ஸோ சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருடைய ராசி இன்னொருத்தரோட லக்னமாக வந்து வருது அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் தனுசு ராசினா, தனுசு லக்னக்காரங்களோட ஒரு ஒரு புரிதல் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன லக்னம்னு பாருங்கள். அது மேஷ லக்னமா, மேஷ ராசிக்காரங்களோட நல்லா ஒத்து போகணும்னு அர்த்தம். அந்த லக்னம் இருக்கிறவங்களுக்கு மட்டும், எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து சூட்சமம். இது வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து திருமணத்தில் யூஸ் பண்ணலாம். அது ஊரறிஞ்ச விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே திருமண வாழ்க்கை வந்து நல்லா வந்து ஒரு அன்னோன்யமாக வந்து போகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சும்மா நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. சண்டையும் வராது, வந்தாலும் பெரிய அளவில் நிற்காது. உங்களுக்கு அது எப்போவுமே வந்து லைஃப் லாங் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும், இதை நீங்கள் இந்த ஒரு யுக்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ண முடியும், கொண்டு போக முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா, ரிலேஷன்ஸில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. திடீர்னு வந்து நல்லா பேசுவாங்க. அவங்க தசா மாறிச்சுன்னா பேசாமல் போயிடுவாங்க. சம்மந்தமே இருக்காது, காரணமே இல்லாமலாம் பேசாமல் போவாங்க. ஸோ இந்த ஒரு யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அவங்க வந்து எப்போவுமே லைஃப் லாங் உங்கள் கூடவே வருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கண்கூட வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிறது ஒரு பொதுவான விஷயங்கள். உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து புரியுதா இல்லையான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ராசிகள் வந்து செட் ஆகுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.